நீதான் அந்த ரவுடி பசங்களை இங்க அனுப்பி வச்சிருப்ப. வேதாமா, ஏய் நிறுத்து. என்ன அப்பாவும் பொண்ணுமா வந்து என் வீட்டுல ஒட்டிக்கலான்னு பிளான் பண்றீங்களா? உங்க வீட்டுக்கா? நானும் என் பொண்ணும் உசிரே போனாலும் அங்க வரமாட்டோம். உன்ன மாதிரி ஒரு ஆள் வாழ்ற அந்த வீட்டுக்கு நாங்க எந்த காலத்திலயும் வரமாட்டோம். அம்மா, எல்லாத்துக்கும் காரணமே இந்த பிரீத்தி தாம்மா. இப்ப அவளை விட்டு நீங்க உங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிற எல்லாரையும் சந்தேகப்படுறீங்க. ஓ, பிரீத்தி தான் எனக்கு கெட்டது பண்ண நினைக்கிறாளா? ஆமாமா. இப்ப இவதான் இந்த ஏலத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ள இந்த மாதிரி ரவுடிங்களை வச்சு உங்களை கொல்ல பாத்திருக்கா. இது எல்லாமே இவ போட்ட பக்கா பிளான். வாய மூடுறா. என்ன காப்பாத்த அவ அவளோட உயிரையே பணைய வச்சிருக்கா. அவ மேல போய் இப்படி ஒரு பழிய போடுற? பாருடா, இவ கையில எவ்வளவு பெரிய காயமாயிருக்குன்னு. அது எல்லாமே நடிப்புமா. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க, அவளை நம்பாதீங்க. சிரிக்கிற பாருங்க. எங்க முன்னாடியே நடிக்கிறியா நீ? உன்ன அவ மேல உன் கை பட்டுச்சு, உன்னை கொன்னே போட்டுருவேன். யார பார்த்து நடிக்கிறான்னு சொல்ற? நீதான் இத்தனை நாளா நடிச்சு என்னை ஏமாத்திருக்க. ஆமா, என் பொண்ணு உன்கிட்ட நடிச்சு உன் சொத்தை பூரா எங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டா பாரு. உன்னெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்தப்பவே காப்பாத்தாம விட்டுருக்கணும். தான் ரத்தத்தை கொடுத்து என் பொண்ணு உன்னை காப்பாத்தினால அவளுக்கு இந்த பேர்லாம் தேவைதான். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரீத்தி கையால தான் உனக்கு சாவு. அதை மட்டும் மறந்துடாத. அப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க யாரும் எனக்காக இறக்கப்பட வேண்டாம். ஏ சாவுக்கு கூட நீங்க வர வேண்டாம். எனக்கு தெரியும், இங்க நடந்த கலவரத்துக்கே நீதான் காரணமா இருப்ப. நீயே ஆளுங்களை வச்சு கலவரம் பண்ணிட்டு இப்ப பழிய பிரீத்தி மேல போட பாக்குற. முதல்ல இந்த மாதிரி கேவலமா யோசிக்கிறத நீ நிறுத்து. அதுக்கப்புறமா எனக்கு புத்தி சொல்லலாம். பிரீத்தி ஆண்டி, நீ வாமா. நீங்க இல்ல, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நீங்க யாருமே என்கிட்ட வரக்கூடாது. இனிமே எனக்கு எல்லாமே பிரீத்தி தான். ஆண்டி, ஒரு நிமிஷம். இன்னைக்கு நீ உன் மாமியாரை காப்பாத்திட்டா எனக்கு வர சான்ஸே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டியா? உன் அப்பா சொன்னது கரெக்ட் தான். என்னைக்கா இருந்தாலும் வேதா சாவு என் கையால தான். உன்னால என்ன உண்மை செய்ய முடியாது. நான் 24 மணி நேரமும் அவங்க கூடவே தான் இருக்கேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள உன்னால நுழையவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்வ? சீக்கிரமே ஒரு பெரிய மாலையை ரெடி பண்ணிடு. அத்தை சாவுக்குதான். பட்டா போலாம் ஆண்டி. வா பிரீத்தி, கார்ல ஏறு. வித்யா, அந்த பிரீத்தி உங்ககிட்ட என்னமா சொன்னா? வித்யா,
வெளிப்படையாவே என்னாலதான் உன் அத்தைக்கு சாவு, அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றா. அப்படி போடு. ஏய், ஆனாலும் இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லடா. இப்படி ஒருத்திய கண்மூடித்தனமா நம்புறாளே உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டிய யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. ரொம்ப கஷ்டம்டா. வித்யா, நீ வேதா உயிரை காப்பாத்த நினைச்ச, அதான் நாம இங்க வந்தோம். நாம நினைச்ச மாதிரி அவ உயிரை காப்பாத்தியாச்சு. இதுக்கு மேல நம்ம என்னமா செய்யறது? இதோ அவ புருஷன் பையன் 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நம்ம கடமை முடிஞ்சதுமா, நாம ஊருக்கு போவோம். அங்கிள் இருங்க. டேய் விஜய், நீ எங்கடா போன? உன்னை எப்பயும் வேதா கூட தானே இருக்க சொன்ன. நான் அவங்க கூட தான் இருந்தேன். ஆனா இப்ப கூட காலேஜ்ல அவ்வளவு வேலை இருந்தும் என்னால உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் ஒரு பாதுகாப்புக்கு தான் ஆண்டி இவர் நம்ம கூட வராரு. காரை விட்டு கீழே இறங்குடா. அவ மிகப்பெரிய கிரிமினலா இருப்பா போல இருக்க. அவ இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இருந்தா என்னையே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா. அவளை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவளை யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் அம்மா எதிரியா பாக்குறாங்க. வித்யா வீட்டுல இருக்கும் போது இருந்த அம்மா வேற, இப்ப பிரீத்தி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அம்மா டோட்டலாவே வேற. பிரீத்தி இருக்காளே, டோட்டலா அவ அம்மாவை மாத்திட்டான். பிரீத்திக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாருங்கிற சூழ்நிலையை அவ உருவாக்கிட்டான். நல்ல விஷயம் தானே. மொத்தமா எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டு அவ காலை தொட்டு எல்லாரும் கும்பிடுங்க. அவளெல்லாம் யாராலையும் காப்பாத்த முடியாதுமா. வித்யா நினைச்சா அம்மாவை கண்டிப்பா காப்பாத்த முடியும். வித்யாவால மட்டும்தான் அவளை இந்த வீட்டை விட்டே துரத்த முடியும். என்ன விளையாடுறியா? இனி எங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை விடுங்கடா சாமி. உங்களால நாங்க பட்டதெல்லாம் போதும். மாமா ப்ளீஸ், விஜய் சொல்றதுதான் சரி. அந்த பிரீத்தியை காலி பண்றதுக்கு சரியான ஆளு நம்ம வித்யா தான். மாமா, அவ திரும்ப எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். இங்க பாருங்க, இனிமே என் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான். அதான் இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்களை மீறி அவளால என்ன செய்ய முடியும்? போய் போராடி பாருங்க, அப்ப தெரியும். வித்யா வாமா போலாம். வாமா. மாமா மணிக்கம் ப்ளீஸ் டா. இது என் பொண்டாட்டியோட உயிர் பிரச்சனைடா. என் குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடும்டா. இந்த இடத்துல பிடிவாதத்தை காட்டாதடா. ஏய் போக விடு. ஏய் போக விட மாட்டேடா. வித்யா வித்யா, அவளுக்கு ஒண்ணுன்னா நீ உடனே துடிச்சு போவல. அவ மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எங்களுக்குலாம் நல்லா தெரியுமா. உன்கிட்ட நேருக்கு நேரா அந்த பிரீத்தி சவால் விட்டுட்டு போறான். அவளை நீ சும்மா விடக்கூடாதுமா. வீட்டுக்கு வாமா. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் சஞ்சய், சொல்றா. ப்ளீஸ் வித்யா, இருங்கப்பா. சொல்றா. நீ சொல்ற. வீட்டுக்கு வா, சொன்னா கேளு. சரி, நான் வரேன். அவளா நானும் ஒரு கை பாக்குறேன். வித்யா, என்னம்மா நீ? இருங்கப்பா, நான் அங்க வரணும்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. சொல்லுமா, சொல்லு. என்னம்மா கண்டிஷன்? என் அப்பாவும் என் கூடவே இருப்பாரு. சந்தோஷமா வரட்டுமா? அந்த பிரீத்திய வீட்டை விட்டு துரத்திட்டு பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் திரும்பி ஊருக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் என்ன அங்க இருக்க சொல்லி யாரும் கம்பல் பண்ணக்கூடாது. ஓகேமா ஓகேமா. அப்பா என்ன? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அத மாத்த வேணாம். அப்படின்னா அவங்க முன்னாடி சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மாமா. அத உங்க பையன் கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. கிராஸ் பண்ண கூடாதுன்னு. கஷ்டம்தான், இருந்தாலும் ஓகே. நான் சொன்ன கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் அடுத்த செகண்ட் நான் ஊருக்கு வந்துருவேன். எதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா.
நீ சொன்ன எல்லா கண்டிஷனும் எங்களுக்கெல்லாம் ஓகே. நீ வீட்டுக்கு வந்தா மட்டும் போதுமா? வா. ஆனா உன் பொண்டாட்டி எப்படி எங்களை வீட்டுக்குள்ள விடுவா? ஏய், நீங்க 2 பேரும் ஓகே சொல்லிட்டீங்களே, இனி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்டா. நம்ம வீட்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி உட்கார்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு சந்தோஷமா இருக்குடா. மொத்தமா தொலைஞ்சிருவாங்கன்னு பார்த்தா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காங்களே. என் கனவுல மண்ணு விழுந்துரும் போல இருக்கே. டீ குடுறா. ஐயா டீ. எனக்கு டீ எல்லாம் வேணாமா, மோர் இருந்தா கொண்டு வந்து கொடுமா. டேய், நம்ம வீட்ல டீ நல்லா இருக்கும்டா. இல்லடா, வெயில் காலம் வேணாண்டா, மோர் தான் நல்லா இருக்கும். சரிங்கய்யா. ஆமா, டேய் மோகா, ம். வீட்டுல என்னடா இத்தனை பேரை வேலைக்கு வச்சிருக்க? என்ன இங்க யாரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க போல இருக்கு? ரொம்ப வருஷமா இப்படிதான்டா இருக்கும். அதான் எல்லாருக்கும் கொஞ்சம் திமிரும் கொழுப்பு அதிகமா இருக்கு. நானும் என் பொண்ணு வந்துட்டோம்ல. இங்க யாருக்கெல்லாம் திமிரு தூக்கலா இருக்கோ அத்தனை பேருக்கும் இனிமே வேலை கொடுத்து திமிரு அடைக்கிறோம். முதல்ல அந்த பிரீத்தியை கவனிங்கப்பா. விஜய், அம்மா, என்னடா நடக்குதுங்க? யாரு இவங்களை எல்லாம் உள்ள விட்டது? வேதா, இது நம்ம வீடு. நாங்க உள்ள வர்றதுக்கு யார போய் கேட்கணும்? ஆ? எங்களை தடுக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? அப்படி சொல்றான் நண்பா. குடுமா. குடுமா. இந்தாங்கய்யா. ஏய், அட இருமா. அப்பா, நல்ல மோருமா. இதா பசும்பாலா? ஆமாங்கய்யா. நாளையில இருந்து 1 லிட்டர் எருமை பால் வாங்கி வைமா, அதுதான் எனக்கு பிடிக்கும். என்னம்மா பாக்குற? இங்க பாரு, இனிமே நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம். என்ன? மறக்காம வாங்கி வச்சிரு. சரிங்கய்யா. இப்போ நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போறீங்களா? இல்ல நான் போலீஸ கூப்பிடவா? அத்தை, போலீஸா? நான் உங்க மருமக, இவரு உங்க பையன், இவரு உங்க புருஷன், இவரு ஏன் அப்பா, அதாவது உங்க சம்மந்தி. எங்களை எப்படி நீங்க வெளியே அனுப்ப முடியும்? போலீஸ் வந்தா பயந்துருவோமா? இந்த வீட்ல உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை எங்களுக்கும் இருக்கு. ஆட சொல்லுங்க மாமா. ஆமா ஆமா. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போன யாருக்கும் இந்த வீட்ல இடம் இல்ல. இந்த வீட்ல எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். மரியாதையா எல்லாரும் வெளியில போயிடுங்க, இல்லனா பெரிய அசம்பாவிதமே நடக்கும். அதான் பிரச்சனையே. இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் குடும்பத்துல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் முடிவெடுக்கிற உரிமை இருக்கத்த. நாங்க இங்கதான் இருக்கணும்னு இங்க இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க.
அப்படி இருக்கும்போது நீங்களும் பிரீத்தியும் சொல்றதுக்காக நாங்க எதுக்கு வீட்டு விட்டு போனோம்? இனி நாங்க இங்கதான் இருப்போம். நீ இங்க இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்களா? யாரு ஆசைப்படுறா? எல்லாரும் தான். எல்லாரும்னா யாரு? என் பையன், என் பொண்ணு, என் மருமக எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க. அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இத சொல்ல வேற செய்யணுமா? அவங்க பாசம் தான் எனக்கு தெரியுமே. நீ ஒரு ஆள் சொல்றதுக்காக நாங்கெல்லாம் வீட்டை விட்டு போக முடியாது. இது என்ன வீடா இல்ல ஒரு சர்வாதிகாரியோட கூடாரமா? இத்தனை நாள் இங்க ஜனநாயகம் இல்லாம இருந்திருக்கலாம். இனிமே அதை எல்லாரும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண. எதுவா இருந்தாலும் மெஜாரிட்டியானவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் எல்லாரும் கேட்கணும். அப்படியா? உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிற ஆதரவை நீங்க நிரூபிச்சு காட்டிட்டா தாராளமா நீங்க இங்க இருக்கலாம். அப்போ சூப்பர். வீட்டுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் வச்சுக்கலாம். டேய், நாங்க இங்க இருக்கணும்னு சொல்றவங்கலாம் எங்களுக்கு ஓட்டு போடட்டும், வேணான்னு சொல்றவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடட்டும். இன்கேஸ் உங்களை விட நாங்க அதிகமா ஓட்டு வாங்கிட்டா நாங்க இங்கதான் இருப்போம். தோத்துட்டா திரும்பி பார்க்காம இங்கிருந்து ஓடிடணும். தோத்தா பார்க்கலாம் பிரீத்தி. நீங்க எல்லாம் இங்க இருக்கணும்னு என்ன மீறி யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. யாருக்கெல்லாம் இவங்க இங்க இருக்கிறது பிடிக்கல கைய தூக்குங்க. இருங்க அத்தை. வெளிப்படையா கைய தூக்க சொன்னா உங்க மேல இருக்கிற பயத்துல கூட கைய தூக்குவாங்கல்ல, அது எப்படி சரியா இருக்கும்? எங்களுக்கு ஓட்டு கேக்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ரகசியமா தான் ஓட்டு போடணும். அப்பதானே உண்மையான விருப்பம் தெரியும். சரியா சொன்னமா. நாளைக்கு காலையில 8 மணிக்கு எலெக்ஷன் வச்சுக்கலாம். நான் ஏன் சார்பா ஓட்டு கேக்குறேன், நீங்க உங்க சார்பா ஓட்டு கேளுங்க. பார்க்கலாம். பார்க்கலாத்த. இனி நான் இங்கதான் இருக்க போறேன். நீங்களும் நானும் எதிரும் புதிருமா ஆடுற ஆட்டத்தை எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. தேர்தல்னு ஒண்ணு நடந்தா ஜெயிக்கிறவங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி வாக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு நீங்களாம் ஓட்டு போட்டு என்ன இந்த வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்க வச்சீங்கன்னா நான் என்னெல்லாம் செய்வேன்னு என்னோட வாக்குறுதியை நான் சொல்ல போறேன். சொல்லுமா சொல்லுமா. நீ கொடுக்கிற வாக்குறுதியில உன் மாமியாரே உனக்கு ஓட்டு போடணும். அதுக்கும் சான்ஸ் இருக்கு மாமா. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா முதல் வேலையா தோ இங்க நிக்கிறாளே பிரீத்தி, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வேன். பாத்தீங்களா ஆண்டி, எவ்வளவு ஓபனா சேலஞ்ச் பண்றா. அவ உள்ள வந்தாதானே சொல்லட்டு விடு. எனக்கு நல்லா தெரியும் இவ இங்க இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, அத்தைய மீறி அவளை யாரும் வெளிய அனுப்ப சொல்ல முடியாது. அவளுக்கு எதிரா உங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்படி பேசினா அத்தை உங்களையும் ஒதுக்கி வச்சிருவாங்கல்ல. ஆனா நான் அவளை டார்ச்சர் பண்ணா அத்தையால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கதான் என்ன ஏற்கனவே ஒதுக்கி வச்சுட்டாங்களே.
அதனால அவளை இங்க இருந்து நான் துரத்துறதுக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவளை டார்ச்சர் பண்றதுக்கும் எனக்கு நீங்க ஓட்டு போடணும். வித்யா, அடுத்த வாக்குறுதியை சொல்லுமா. சொல்றேன்ப்பா. ரெண்டாவது, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலயும் நான் சம உரிமை கொடுக்க என்னால முடிஞ்சதை செய்வேன். ஓ, இந்த குடும்ப சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாரோட முடிவையும் கேட்டுட்டு தான் நான் முடிவெடுப்பேன். மத்தவங்க மாதிரி நான் வைக்கிறதுதான் சட்டம்லாம் சொல்ல மாட்டேன். என் மேல தப்பு இருந்தா உடனே நான் அதை திருத்திப்பேன். நான் செய்யறதுதான் சரின்னு ஒத்த காலெல்லாம் நிக்கவே மாட்டேன். மூணாவது, இந்த குடும்பம், இன்ஸ்டிடியூட், நிர்வாகம் எல்லாத்துலயும் எல்லாரோட பங்கு இருக்கிற மாதிரி பாத்துப்பேன். யாரு தப்பு செஞ்சாலும் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். யோசிக்காம தண்டனை கொடுத்துருவேன். இதெல்லாம் நடக்கணும்னா எனக்கு ஓட்டு போட்டு என்ன இந்த வீட்டுக்குள்ள வருவீங்க. இல்லனா இந்த பிரீத்தியை கட்டிட்டு அழுங்க. எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல.